தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா சார். மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்கள் விவகாரம் நேற்றிலிருந்து அது ஒரு பற்றி எறியக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. 2 தினங்களாக அவர் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையில் அப்படியே உட்கார வச்சு எந்த ஒரு பெரிதாக இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு உளவியலான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் சரி பொதுநலவாதிகளும் சரி இதை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திருநாவுக்கரசு என்ற நபர் இவர்கிட்ட வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இதை முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன் நான். அதாவது திரு விஜயன் அவர்களை ஒரு பத்திரிகையாளரை இந்த அளவிற்கு இரவு 12 மணி 2 மணி ஒரு நாள் முழுக்க கூட்டு கொண்டாந்து உட்கார வச்சு விசாரணை நடத்தி விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்து மொபைல் ஃபோனை பிடுங்கி பண்ணுவதற்கு என்ன அவசியம் வந்தது? ஒன்றுமே இல்லாத கேஸ். குதிரை பேரம் நடக்கிறது என்பது இந்த உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறது என்று அந்த உண்மையை புது நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி அதை காலி பண்ணணுன்றதுக்காக நீங்கள் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும், வேறு சபாநாயகரை மாற்றணுன்ற தேவை எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஏதாவது திமுக தீர்மானம் கொண்டாந்துருக்கா? இல்லை அதிமுக தீர்மானம் கொண்டாந்துருக்கா? இல்லை அவர்கள் கொண்டு வருவதாக சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்துருக்கிறதாக ஏதாவது அவங்க பிரேரணை கொடுத்துருக்காங்களா? சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்காங்களா? இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லி இந்த அரசை கவிழ்ப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் ஒரு எம்எல்ஏ வாக்களித்தா உடனே தாவேக அரசை கவிழ்ந்துருமா? இது என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்காக உருப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேணாமா? என்ன உங்களுக்கு ஆலோசகர்கள் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்ன தான் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு தெரில எனக்கு. இல்லாத ஒரு குற்றச்சாட்டை திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் சர்வே பண்ணக்கூடிய நபர், ஒரு தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய நபர் என்று சொல்கிறாங்க. யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு விவாதங்களுக்கு அழைக்கப்படுகிறார். அண்டு சொற்பமான முறையில் தான் அவர் பங்கேற்றிருக்காரு. புதிய தலைமுறையில் கூட பண்ணிகிட்ருக்காரு. விஜயன் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு மோட்டிவேஷன் டாக்கர், ஒரு நல்ல மனிதர், தமிழ் பற்று கொண்டவர், ஆர்வலர், சமூக ஆர்வலர், இப்படி பல்வேறு குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ரிசோர்ஸ். அவர் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு நபர். அவரை நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஊடகமும் இனிமேல் விஜய் அவர்களை பற்றி, விஜய் ஆட்சியை பற்றி, விஜய் அரசை பற்றி எதுவுமே பேசக்கூடாது என்று சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் நின்று இந்த ஜோசப் விஜய் அரசு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கி நிச்சயம். கண்ணு முன்னால் நீங்கள் உங்கள் ஊடகத்தை மதிக்கிறது கூட இல்லை, கால் தூசி கூட மதிக்கிறது இல்லை ஜோசப் விஜய். எலக்ட்ரானிக் ஊடகமாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியா ஊடகமாக இருக்கட்டும், இல்லை எந்த மீடியத்துக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல, இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, இப்போ ப்ரெஸ் மீட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் பின்னால் ஓடுறீங்க? நீங்கள் புறக்கணிங்க, சிஎம் ஃபங்க்ஷனை புறக்கணிங்க, சிஎம்னுடைய நியூஸை புறக்கணிங்க. என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு? என்ன கவர்மெண்ட்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வராது, அவ்வளோதானே? அது இன்னொன்று சொல்லப்போனால் சிஎம் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவருடைய கட்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் வெளியே விரட்டி அடிக்கப்படுறாங்க. மாட்டு கொட்டையில் அடைச்ச மாதிரி, கொட்டடை அடைச்ச மாதிரி பத்திரிகையாளர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, கேவலப்படுத்தப்படுறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லாத ஊடகங்களுக்கு நீங்கள்லாம் ஜேர்னலிஸ்ட்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி என்ன மெசேஜ் கொடுக்குது இந்த அரசு, தாவேக அரசு? இனிமேல் யாரும் பேசக்கூடாது, இனிமேல் யாரும் எடுத்து பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, புகழ் பாடிக்கிட்டே இருக்கணுமா விஜய? அவருடைய ரசிகர் கூட்டம் மாதிரி மீடியாக்கள் புகழ் பாடணுமா? இல்லை சார், காவல்துறைக்கு உரிமை உண்டு. இப்போது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கிறது எல்லாரையும் விசாரணைக்கு அனுப்பிங்களா? எல்லாரையும் இல்லை, ஒன்றுக்குமே இல்லாத கேஸுக்கு விசாரணைக்கு அழைப்பீங்களா? உண்மையிலே கேஸ் இருக்குது, அதுக்கு விசாரணைக்கு அழைக்க வேண்டியதானே?
நீங்கள் உங்கள் சைடில் இருந்து பண்ணுற எதுக்குமே விசாரணை கிடையாது. உங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, உங்களை வந்து உங்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறவங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து காவல்துறை மூலமாக மிரட்டுவீங்களா, வழக்கு போடுவீங்களா, கோர்ட்டுக்கு இழுத்து அடிப்பீங்களா, விசாரணை என்ற பேரில் டெய்லி வர சொல்லுவீங்களா, நைட் அண்ட் டே வர சொல்லுவீங்களா? என்ன சார் நடக்குதுங்க? இது ஆட்சியா, இது காட்சியா? அது ஜனநாயக நாடா, இது சர்வாதிகார நாடா? அது எப்படி, என்ன என்ன பேசிஸில் நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்குறீங்க? செத்து நாகர்கோயிலில் ஒருத்தன் கைதி, விசாரணை கைதி வந்து சிறைச்சாலையை கொண்டு போய் சிறையில் இருக்கக்கூடிய 8 பேரை அடித்து கொண்டிருக்கான்னு சொல்லி நியூஸ் வருது. லாக்அப் பிளட் செத்தானா இல்லை சிறையில் செத்தானான்னு தெரியல, குடும்பத்துக்கு என்னென்ன தெரியல. அப்போ லாக்அப் டெத்து வந்தால் தானே பிரச்சனை, சிறையில் அடித்து கொண்டுடலாம்னு சொல்லி கொண்டுட்டீங்களா? எப்படி நடந்துச்சு? சிறையில் இருந்த 8 சிறை கைதிகளில் ஒரு ஊனமுற்ற ஒரு நபர், ஒரு வியாபாரி உள்ளே போன உடனே 8 சிறை கைதிகளோட போன 2 நாளில் அவங்களெல்லாம் அடிச்சிட்டாரா இல்லை அவங்க மேலே விரோதமாக பாராட்டிட்டாரா? கஸ்டடியில் இருக்கும்போது அவருடைய விஷுவல்லாம் வந்திருக்கு, ரொம்ப நல்ல தெளிவாகவே இருக்காரு. எப்படிங்க அடிச்சு கொண்டீங்க? இதுக்கு என்ன பதிலுங்க? என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர், போலீஸ் துறையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லணுமா இல்லையா? எந்த பதிலும் கிடையாது. திமுக ஆட்சியில் வந்து சாரி வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணீங்க. அஜித்குமார் கேஸில் நீதி வேண்டும்னு கேட்டீங்க. இப்போ இந்த நீதி வேணும்னு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்ன பதில்? இன்னும் பாடியை கிளைம் பண்ணலை. அதான் சிறைத்துறை காவலர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த சட்ட ரீதியான ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. தயவு தாட்சணியம் இன்றி முதல்வர் வந்து எங்களை ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு மட்டும் நீதி கேட்டீங்களா, இன்னைக்கு நீதி கொடுக்க வேண்டியதானே அந்த நீதியை? அந்த அம்மா என்ன கேட்குறாங்க? யார் எதனால செத்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன நீதி? லாக்அப்பில் செத்தாங்களா, போலீஸ் அடித்து கொண்டாங்களா, இல்லை போலீஸ் அடித்து கொண்டு சிறைத்துறையில் போட்டாங்களா, இல்லை சிறைக்குள்ளே போன உடனே ஒரு 8 பேர் கொண்ட சிறை கைதிகள் வந்து அவரை அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களுக்கு இவருக்கு என்ன மின்முறவு இருக்கா? இல்லை சிறையில் இருக்கக்கூடிய அந்த 8 கைதிகளும் போதைப் பொருள் கடத்தல் கம்பெனியில் தொடர்புள்ளவர்களா? அவர்களுக்கும் போலீஸுக்கு என்ன சம்பந்தம்? அவர்களுக்கு சிறை அதிகாரிகளுக்கு என்ன சம்பந்தம்? இது தீர விசாரணை பண்ணி இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முந்தி காலங்களில் எல்லா முதலமைச்சர் இன்க்ளூடிங் ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலின், எம்ஜிஆர் முதற்கொண்டு அத்தனை பேருமே நடந்த சம்பவங்களுக்கு சட்டமன்றத்தில் விளக்கம் அளிச்சிருக்காங்களே. இந்த சம்பவம் இப்படி தான் நடந்துச்சு, இந்த சம்பவம் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருக்காங்களே. ஏன் இவர் வாய் மூடி மௌனியாக இருக்கார் இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்? இந்த துறை உங்கள்கிட்ட இருக்கா இல்லை வேற யாரும் ஹேண்டில் பண்ணுறாங்களா? இந்த இந்த சந்தேகம் வருமா வராதா சார்? இப்போ திரு விஜயன் அவர்களை வந்து பல மணி நேரங்கள் பகலாக வந்து நேரங்காலம் பார்க்காம ஒரு விசாரணைங்கிற பேரில் வந்து துன்புறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் பொது வெளியில் வைக்கப்படுது. இது இந்த உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? என்னன்னா, நீங்கள் பேசக்கூடாது. வந்த உடனே மொதல் கேஸ் என் மேலே தானே போட்டாங்க. 10ஆம் தேதி ஆட்சியில் அமைக்கிறாங்க, 12ஆம் தேதி மொதல் கேஸ் என் மேலே அவதூறு கேஸு. நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வந்து பொதுவெளியில் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் நடக்கிறத நான் கண்டித்தேன். அதற்காக என் மேலே கேஸு, வரிசையாக எல்லார் மேலேயும் வரிசையாக கேஸு. விசாரணை என்ற பேரில் துன்புறுத்தல். காலையில் கூட்டு போனால் சாயந்தரம் வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. டெய்லி என்னை உட்கார வச்சாங்க. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு திரும்பி ஒரே கேஸை ஒரே சப்ஜெக்டாக எத்தனை இன்ஸ்பெக்டர் பதில் சொல்கிறது? அதை தானே இன்றைக்கி விஜயனுக்கு பண்ணியிருக்கீங்க. என்ன இப்போ என்ன தான் அப்போ வந்து எதுவுமே வந்து உங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போவீங்க. ஊழலை நார்மலைஸ் பண்ணுறீங்க, ஒழுக்கக்கேட்டை நார்மலைஸ் பண்ணுறீங்க, சட்டம் ஒழுங்கை நார்மலைஸ் பண்ணுறீங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை நார்மலைஸ் பண்ணுறீங்க, போதைப் பொருளை ஒரு அமைச்சர் வந்து உபயோகிச்சாருன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க, அது இல்லைன்றீங்க. ஒரு இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் வந்து 1,30,000 ரூபா வாங்கியிருக்காரு உங்கள் கட்சிக்காரரு அப்படின்னு சொல்லி வீடியோவோட வருது, அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க, வந்து பதில் சொல்கிறாங்க. கண்ணு முன்னால் 100 கோடி
சொத்தை வந்து 2 கோடிக்கு எழுதி வாங்கியிருக்கான் பழனி மலையில். கேட்குற கேள்விக்கு பதிலே கிடையாது உங்கள் அமைச்சர்கிட்ட. 7 மினிஸ்டரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்களும் மீடியாக்களை வந்து குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. யாரெல்லாம் பேசினாங்களோ போலீஸாரை வைத்து கைது செய்திருக்காங்க, அவங்க மேலே கைது பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது டெஃபமேஷன் கேஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் அது. அப்போ நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்லுது? நீ அவதூறு வழக்கு தானே போடணும், நீ எப்படி வந்து கலவரத்தை தூண்டாங்கன்னு சொல்லி வழக்கு போடுவேன்னு கேட்குது. அப்போ காவல்துறை மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்றது தெளிவாக தெரியுதா இல்லையா? காவல்துறையை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, காவல்துறை வச்சு மிரட்டுறீங்க. ஸோ இப்போ உங்கள் மேலேயும் இப்போ டெஃபமேஷன் கேஸ் தான் போட்டிருக்கணும். ஆமாம், நீ உங்களை வந்து கைது செய்யும் நோக்கில் வழக்கு பதிவு செய்ய. நான் என் மேலே வந்து பெயிலில் வர முடியாத வழக்கு. ஓ ஓகே, நான் பெயிலபிள் வழக்கு. ஓ ஓகே. பெண்களை மானபங்கப்படுத்திட்டேன்னு என் மேலே வழக்கு. எப்படிங்க அது? ஓகே, நிச்சயமா சார் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி நம்ம பேச நீங்க வந்து அதை நிரூபிப்பீங்க. எனக்கு என்னன்னா சார், இப்போ இந்த விவகாரம் நேற்று நடந்திருக்கு, நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு. இன்றைய தினம் டிவிஎஸ்சியில் போய் சந்திச்சிருக்கிறாங்க அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஐஎஸ் இன்பதுரை மற்றும் கொரோடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சந்திச்சுட்டு வந்து செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இந்த விவகாரத்தை கடுமையாக கண்டிக்கிறாங்க. இவர் விசாரணைத்த முறை இவையெல்லாம் கண்டிச்சுட்டு, இது ஒரு குதிரை பேரம்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ வீரியமாக நடவடிக்கை எடுக்கிறீங்களே. நாங்கள் மே 30 ஒரு பெட்டிஷனை கொடுத்தோம். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பெட்டிஷனை கொடுத்தாரு. முதல்வருடைய வீட்டுக்கு எலெக்ஷன் அதாவது இந்த கவுண்டிங்க்கு பிறகு 2 நாளுக்கு பிறகு முதல்வர் வீட்டுக்கு ஒருத்தர் முகத்தை மூடிட்டு போனாரு. இவைகளெல்லாம் வந்து நாங்கள் முன்வைக்கிறோமே, இந்த பெட்டிஷனுக்கெல்லாம் காவல்துறையினர் வந்து விசாரிக்காதா? இந்த வேகத்தை அதில் காட்டினா கூட ஏதாவது ஒரு நீதி கிடைக்குமே. உங்களுக்கு நீதி கிடையாதுல்ல. நீதி வந்து ஒன்லி ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் நீதி. எதிர்கட்சியாக இருக்கவங்க எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் எந்த விதமான கேஸ் இல்லை. நானும் 27 நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல. என் கம்ப்ளைண்ட் மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையே. அதிமுக டிடிவி தினகரனுடைய கட்சி எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்துறாருன்னு சொல்லி டிடிவி தினகரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நடவடிக்கை இல்லை. அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இபிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காரு, கவர்னர் கொடுத்துருக்காரு, டிவிஎஸ்சியில் கொடுத்துருக்காரு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்போ நீதி இங்கே செத்து போச்சா இல்லையா? நீதி யார் பக்கம் நிற்கிது? சட்டம் யார் பக்கம் நிற்கிது? அப்போ இங்கே சட்டம் வந்து தூய ஆட்சின்றதுக்கு பேர் என்ன? நேர்மைன்னா நேர்மையை துலாக்கள் இந்த பக்கம் சாயக்கூடாது, அந்த பக்கம் சாயக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். அப்போ அந்த நேர்மை தவறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது நேர்மையை பற்றி, தூய சக்தியை பற்றி பேசுறதுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத வழக்குங்க அது. குதிரை பேரத்துக்காக டிடிவி தினகரன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, திமுக அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை கண்டிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கண்டிச்சிருக்காங்க. குதிரை பேரம் நடக்குது, வைகோ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, குதிரை பேரம் நடந்ததை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன் 2 எம்எல்ஏக்களை ரிசைன்மெண்ட் வர சொல்லுங்க, நானே நிற்க வச்சு திரும்பி நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி விஜய் சொன்னாருன்னு சொல்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு வைகோ. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தவக தலைவரை சந்திச்சுட்டு வந்தவொன்னே சொன்னார், எங்களை கூப்பிட்டாங்க, எங்களை இன்வைட் பண்ணாங்க, அது எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்ன அட்ராக்டிவாக இருந்துச்சு? பணம் அட்ராக்டிவாக இருந்துச்சா, பதவி அட்ராக்டிவாக இருந்துச்சா, என்ன அட்ராக்டிவாக இருந்துச்சு? ஓப்பனாக குதிரை பேரம் நடக்குதுன்னு. அப்போ இத்தனை குதிரை பேர குற்றச்சாட்டுகளை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தால் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அது எப்படி வந்து அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும்? இதுக்கு வந்து ஒரு செய்தி உலாவுது. இப்போ வந்து லீமார் ஹவுஸு டிவிகேயும் லீமார் ஹவுஸ் மூலமாக இந்த திருநாவுக்கரசை ஒரு செட்டப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உலவுது. இந்த செய்திக்கு என்ன இதை விசாரிக்கணுமா இல்லையா போலீஸு? அப்போ எதுவுமே இல்லாதது போய் ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் விஜயனை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்துறீங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? இல்லை சார், அப்படி ஒரு செட்டப்புங்கிற மாதிரினா எனக்கு ஒரு கூடுதலான ஒரு கேள்வி இருக்குது. இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முன்ஜாமீன் வழக்குக்கு வந்து நீதிமன்றத்தை நடந்துச்சு, முன்ஜாமீனும் கொடுத்துருச்சு நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு.
அதே அந்த வழக்குக்கு வாதாடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் ஏன் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் சேர்த்து அவர் முன்ஜாமீன் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அதில் முன்வைக்கப்படுது இல்லை? தெரியாது. என்ன திருநாவுக்கரசு தானே, திருநாவுக்கரசை வச்சு தானே இவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து திருநாவுக்கரசும் அதில் பலிகடாக தானே ஆக்கப்படுறாரு. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் விஜயனும் பலிகடாக தானே ஆக்கப்படுறாரு. அப்போ இந்த யார் பின்னால் இருக்காங்கன்றது விசாரிச்சா தானே தெரிய வரும். அப்போ பலிகடா ஆக்கப்படுறவங்களுக்கு என்ஆர் இளங்கோவன் இன்னைக்கு அரணா நிற்கிறாரு, இன்னைக்கு தூணா நிற்கிறாரு. வேற இல்லைன்னா யார் போய் கேட்கறதுக்கு யார் இருக்கா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட அமைப்பு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை பேர் பலிகடா ஆக்கப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் பலிகடா ஆக்கப்பட்டிருப்பாங்க? எத்தனை பேர் அப்ப இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசமா? என்ன சார் நடக்குதுங்க? இது என்ன ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா? அப்ப நீங்க பழனி கோயில் விவகாரத்துல வித்தவன் அரெஸ்ட் பண்ணல, வாங்கினவன் அரெஸ்ட் பண்ணல. 100 கோடிக்கு சொந்தமான ஒரு பழனி கோயிலுக்கு சொந்தமான பாரம்பரிய ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடத்த ஜாயிண்ட் டைரக்டர் கிளைம் பண்ண இடத்த ஜாயிண்ட் டைரக்டர் வந்து இதுக்கு சொந்தம் நான் தான், எனக்கு இது தெரியாம விற்கக்கூடாதுன்னு 3ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டு 3ஆம் தேதி 2ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு. 3ஆம் தேதி பதிய வர்றாங்க. 3ஆம் தேதி பதிய மறுக்கிறாரு திரு மாரிமுத்துன்ற சார் பதிவாளர். உடனே அவர் வந்து மெட்ராஸுக்கு அடுத்து லீவில் போகிறாரு. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேற அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன யார் வந்திருக்கணும்? எப்படி வந்தார் அவர்? இந்த கொடைக்கானலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி, கீரனூர்னு 2 இடம் இருக்கான். அந்த 2 இடத்துல இருந்து சார்பதிவாளர் ஏன் கொண்டாடலன்னு சொல்லி திரு பரந்தாமன் முன்னாள் எம்எல்ஏ கேட்குறாரு. திமுக பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுக்குறாரு. ஏன் 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சார்பதிவாளர் கூட்டு வராம கொடைக்கானல் இருந்து கூட்டு வந்தீங்க? இது ஃபிக்ஸ் பண்ணது யாரு? கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர். 67 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டு வந்தது யாரு? அதுவும் திங்கக்கிழமை கூட்டு வந்தது யாரு? சரி, ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக ஊழியர்கள் வரக்கூடிய புது ரிஜிஸ்ட்ராருக்கு சொல்லலையா? சார்பதிவாளருக்கு ஏன் சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு மிரட்டப்பட்டாங்களா? ஓகே, சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு கொடுக்கப்பட்டதா? இது என்ன தவறு? இது என்ன சிறு தவறு நடந்து விட்டது? இதுக்கு பேர் ஊழல் கிடையாதா? ஒரு 100 கோடிக்கு பெருமானம் உள்ள இடத்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை தடுத்து வைத்திருக்கார் திரு சேகர் பாபு. இன்றைக்கு தாவேக ஆட்சி வந்த உடனே திரு ரமேஷ் தலைமையிலான அரசு ஆளை மாற்றி போட்டாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு திமுக வைக்குது. பதில் எங்க சார் மிஸ்டர் ரமேஷ்? அப்போ இந்த ரமேஷை வந்து அமைச்சராக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விசாரணை நடத்தினாலும் எப்படி இந்த விசாரணை செல்லுபடி ஆகும்? ஓகே, எப்படி அந்த விசாரணை வந்து உண்மையான விசாரணையாக இருக்கும்? அப்போ நீ வந்து தூய ஆட்சி கொடுக்கக்கூடிய ஜோசப் விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? அமைச்சரவை கூட்டத்தில் வந்து நான் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் நான் தயவுதாட்சியை பார்க்க மாட்டேன், யாருனாலும் தூக்கி எறிவேன் சொன்னவர் இந்த மிஸ்டர் விஜய் தானே, ஜோசப் விஜய் தானே. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷையும் பத்திரத்துறை அமைச்சரையும் 2 பேரையும் அமைச்சர் தூக்கியிருக்கணும். தூக்கிட்டு வேற அமைச்சர் கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு இவங்க 2 பேர் மேலேயும் கேஸை போட்டு, போலீஸ் கேஸை போட்டு விசாரணை நடத்தி உண்மை வெளிவர வரைக்கும் இவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்பெல்லாம் நீங்க தூயாச்சு. அதை விட்டு ஒண்ணுமே இல்லாத கேஸை போட்டுட்டு விஜயனை போட்டுட்டு எங்களை மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க அத்தனை பேர் மேலே வழக்கு போட்டு மிரட்டுறீங்களா நீங்கள்? சார், இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் வந்து பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர் என்ற அடிப்படையில் பத்திரிகையாளர்களை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு முதல்வர், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கிறார் இந்த திராவிட இயக்க வரலாறுல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வந்து பழைய ஆட்சிகளில் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நக்கீரன் கோபால் மேல் ஆஃபீஸ் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. இப்படி வந்து இப்போ அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியிலையும் அதே மாதிரி கலைஞர் ஆட்சியிலையும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிரட்டலை எந்த ஆட்சியும் பண்ணது கிடையாது. யாரும் பேசக்கூடாது, பேசுகிறவங்க மேலெல்லாம் வழக்கு, பேசுகிறவங்க மேலெல்லாம் வழக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க மேலே வழக்கு, குற்றத்தை சொல்பவர்கள் மீது வழக்கு என்று இதுவரை எந்த அரசும் செய்யலை. அவங்க வந்து
ஒரு ஒரு இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவதூறுன்னு நினச்சி அவங்க மேலே வழக்கு போட்டிருப்பாங்களே ஒழிய இப்படி ஒரு மிரட்டலை இது வரைக்கும் நம்ம எந்த ஆட்சியிலையும் நம்ம பார்க்கல. அது வந்து இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரும் அதாவது செயலற்ற அரசு என்ன சொல்கிறதோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய அரசு. ஊழல் இல்லைன்னா ஊழல் தான் செய்கிறாங்க. ஊழல் செய்ய மாட்டோம்னு அவங்க சொன்னாங்கன்னா ஊழல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது பிஜேபியுடைய ப்ராக்சி அரசு. மோடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவர் செயல்பாடு இருக்கும். பேச்சு ஒன்று இருக்கும், ஆனால் செயல்பாடு அகெயின்ஸ்டாக இருக்கும். அதே தான் அப்படியே காப்பி அடிக்கிறாரு திரு ஜோசப் விஜய். நான் வந்தா ஊழல் செய்வேன் என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார் மோடி. அதே தான் விஜய் சொல்கிறாரு. ஊழல் சொல்கிறவன்ட்ட என் பேரை சொல்லுங்கன்னு. ஊழல் செஞ்சால் நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒப்பிடும்போது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இது உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யோகி ஆதித்யநாத் அவரோட ஆட்சி காலத்தில் டாக்டர் கஃபீல் கான் அவர்கள் எப்படி வந்து குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி அவர் பொதுவெளியில் பேசும்போது அவர் எப்படி கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டு அவர் எப்படியெல்லாம், அப்புறம் பிறகு தமிழ்நாட்டில் கூட அவர் ப்ராக்டிசிங் டாக்டராக இருந்தார். மாநிலம் விட்டு நாளில் வந்து இங்கே சொர்க்க பூமியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக சுவிச்சமாக இருக்கும் அப்படின்னு அவர் கூட சொன்னது பார்த்தோம். ஸோ அதோடலாம் ஒப்பிட வேண்டியது இருக்கா இந்த ஆட்சியை? ஆமாம், நீ புல்டோசர் வச்சு தான் இடிக்கலை, கொஞ்சம் புல்டோசர் வச்சு தான் இடிக்கலை. அதுவும் வந்து எத்தனையோ குடிசைகள் வந்து இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வந்து ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி பட்டா இவ்வளோ நாள் பொது இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பட்டா கொடுத்துருவேன்னு சொல்லி உதவி கொடுத்துட்டு இப்போ எல்லா இடத்தையும் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன்டா ஓட்டு போட்டோம்னு. அது மட்டும்தான் செய்யலை, எல்லாம் இடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன, அதாவது இவர் என்ன உறுதி கொடுத்தாருன்னு இவருக்கும் தெரியல, இவர் என்ன ஆட்சி நடத்துறாருன்னு இவருக்கும் தெரியல, இந்த ஆட்சி இவர் சொல்லி தான் நடக்குதான்றதும் தெரியல, இல்லை இவர் கண்ட்ரோலில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கான்னு தெரியல. அப்போ எப்படி, அப்போ ஒட்டுமொத்த பழியும் திரு விஜய் மேலே தானே வரும், விஜய் தானே காரணம். அப்போ ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளுக்கும் விஜய் தான் காரணம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.